வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய பதிவில் நாங்கள் காணப்போவது என்னவென்றால், மக்கள் ஏன் தமது சொந்த நாட்டை விட்டு மற்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போகின்றார்கள் என்பதே ஆகும். புலம்பெயர்வது என்பது பல வருடங்களாக நடந்து வருகின்ற ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அதனால் புலம்பெயர்ந்து வரும் நாடுகளில் பல பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இருந்தும் நாங்கள் அதற்கான காரணிகளை, ஏன் அவர்கள் தமது சொந்த நாட்டை விட்டு மற்ற நாட்டுக்கு வர வேண்டும் என்பதை பற்றி, அதற்கான முக்கிய காரணங்களை பற்றி இந்த பதிவில் காணலாம். மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நாடுகளுக்கு இடையில் இடம்பெயர்கின்றனர். இந்த காரணங்களை பொதுவாக பொருளாதார வாய்ப்புகள், வேலை, அதிக ஊதியம், சமூக குடும்ப காரணங்கள், உறவினர்களுடன் சேருதல், வாழ்க்கை முறை, கல்வி மேம்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் கட்டாய இடம்பெயர்வு, போர், துன்புறுத்தல், இயற்கை பேரழிவுகள் என வகைப்படுத்தலாம். இந்த இடம்பெயர்வுகளை தள்ளும் காரணிகள் என்று பார்த்தோமானால், தாய்நாட்டில் உள்ள மோசமான நிலைகள் மற்றும் இழுக்கும் காரணிகளான புதிய இடத்தின் ஈர்ப்புகள் மூலம் தூண்டப்படுகின்றன. இக்காரணங்கள் சில நேரங்களில் தன்னார்வமானவையாகவோ சில நேரங்களில் கட்டாயமானவையாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகின்றன. வேலை, கல்வி, குடும்பம் ஆகிய பொதுவான தன்னார்வ காரணிகளாகும். மோதல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மக்கள் தப்பிச் செல்ல வேண்டிய நிலையை உருவாக்குகின்றன. இடம்பெயர்வுக்கான பொதுவான காரணங்களை பார்த்தோமேயானால், பொருளாதார வாய்ப்புகள், சிறந்த வேலைகள், அதிக ஊதியம் அல்லது மேம்பட்ட வாழ்வாதாரம் பெறுதல் என்பது முக்கிய காரணமாகும். வலுவான பொருளாதாரமுள்ள நாடுகள் மக்களை ஈர்க்கின்றன. குடும்பம், ஏற்கனவே இடம்பெயர்ந்துள்ள குடும்பம் உறுப்பினர்கள் அவர்களுடன் இணைவதற்காக குடும்ப இணைப்பு அல்லது புதிய குடும்பம் அமைப்பதற்காக மக்கள் இடம்பெயர்கின்றார்கள். மற்றும் கல்வி மேம்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் வாய்ப்புகளை பெறுவது பலரை வெளிநாடுகளில் கல்வி கற்க தூண்டுகின்றது. மோதல் மற்றும் துன்புறுத்தல், போர், உள்நாட்டு கலகம், அரசியல் நிலையற்ற தன்மை அல்லது இன, மத, கருத்து அடிப்படையிலான துன்புறுத்தல்கள் பாதுகாப்புக்காக மக்களை தப்பிச் செல்ல வைக்கின்றன. சுற்றுச்சூழல் காரணங்கள், இயற்கை பேரழிவுகள், வறட்சி, வெள்ளம் அல்லது நீண்டகால காலநிலை மாற்றங்கள் மக்கள் தொகையை இடம்பெயரச் செய்கின்றன. வாழ்க்கை தரம், மேம்பட்ட வாழ்க்கை தரம், சிறந்த சுகாதார சேவைகள், அதிக சுதந்திரம் அல்லது புதிய வாழ்க்கை முறையை நாடுதல், தள்ளும் காரணிகள், அதுக்கு எதிராக இழுக்கும் காரணிகள், இரண்டையும் பார்ப்போம். தள்ளும் காரணிகள் எனப்படும் பொழுது மக்கள் ஏன் விட்டு செல்லுகின்றனர்? வேலைவாய்ப்பின்மை, குறைந்த ஊதியம், போர், துன்புறுத்தல், அரசியல் நிலையற்ற தன்மை, இயற்கை பேரழிவுகள், மோசமான கல்வி மற்றும் சுகாதார வசதிகள். இழுக்கும் காரணிகளை பார்த்தோமேயானால், மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுகின்றார்கள்? சிறந்த வேலைகள், அதிக ஊதியம், அங்கு ஏற்கனவே இருக்கும் குடும்பம், கல்வி வாய்ப்புகள், பாதுகாப்பு, மேம்பட்ட வாழ்வு சூழல், இடம்பெயர்வுகளாகும். இடம்பெயர்வு வகைகள்: தன்னார்வ இடம்பெயர்வு, வேலை, கல்வி அல்லது குடும்ப காரணங்களுக்காக மக்கள் தங்களின் விருப்பப்படி இடம்பெயர்வது. கட்டாயமாக இடம்பெயர்வது, மோதல்கள், துன்புறுத்தல்கள் அல்லது பேரழிவுகள் காரணமாக மக்கள் கட்டாயமாக வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இவர்கள் பெரும்பாலும் அகதிகளாகவும் மாறுகின்றனர். இவற்றை நாம் கடந்த 40 வருடங்களாக கனடாவிலும் மற்றும் ஏனைய நாடுகளும் அதை பின்பற்றி வருகின்றன என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. அதே வேளையில் இப்படி மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயரும் பொழுது அந்த நாட்டில் பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளும் உருவாக்குகின்றதை நாங்கள் எதிர்நோக்கி உள்ளோம், பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்றும். மேலும்
இதை பற்றிய பதிவுகளை நாம் அடுத்த பதிவில் பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.